ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க லவ் அன்டாங்கிள்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினோட பேர் பாத்தீங்கன்னா பார்க் ஷீரி. அவங்களுக்கு சுருட்ட முடி இருந்துகிட்டே இருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அது எப்படியாவது ஸ்ட்ரைட்னிங் பண்ணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பீச்ல ஒரு பையனை காப்பாத்துறாங்க. அந்த பையனை இவங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சும் போயிடுது. ஆனா பேசல, இவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இவங்க ஸ்கூலுக்கே வந்திருக்கான். இவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த பையனை எல்லாருக்குமே பிடிக்குது. அந்த ஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்களுக்கு, நம்ம ஹீரோயினுக்கும் பிடிக்குது. ஒரு நாள் அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய் சொல்றான். ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பழகிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போகுது. நம்ம ஹீரோயினுக்கு அப்பவும் அந்த ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுன்ற எய்ம்லயே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு உன் கர்லி ஹேர் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான். ஆனால் முடிஞ்ச அளவு எங்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸே சொல்லி அவன் நம்ம ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் வர அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரியும் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த லவ் போர்ஷன்ஸ் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் நடந்துக்கிற விதம் ரொம்ப சைல்டிஷாக நடந்துப்பாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். நமக்கு ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் நமக்கு இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபீல் குடான படம் பார்த்த ஃபீல் வரதான் செய்யுது. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.